ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பனப்பழம். பனம்பழத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பனம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த பனம்பழத்தை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் இதே மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல சத்தான உணவு. இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு மூட்டுக்கு தேவையான இந்த தென்னை மட்டைகள், கழிவு இதெல்லாம் எடுத்து நம்ம ஒன்று கூட அப்படி குமிச்சாச்சு. இதில் இந்த பனம் பழத்தை இப்படி மேலாப்பில் இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு மேலே 2 சட்டைகளை வச்சு இப்படி மூடிடுங்க. இப்படி மூடிட்டிங்கன்னா நல்லா நின்று எரியும். அப்புறமா தீப்பற்ற வைக்கலாம். இது பனம்பழம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஓகே நண்பர்களே, பனம்பழம் சுட்டாச்சு. இதை நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் 3 கொட்டை இருக்கும். 3 கொட்டை. அந்த 3 கொட்டையை அப்படியே தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி பிரிச்சிங்கன்னா நம்ம தனித்தனியாக இப்படி 3 கொட்டை வந்துடும். பார்த்தீங்களா இப்படி பிரித்து எடுத்துடலாம். இப்போ இதை தனித்தனியாக இப்படி எடுத்துருங்க. இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் சைடில் உள்ள அந்த மேலே இருக்கிற தோலை இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா அது அழகாக இப்படி வந்துடும். பனம்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா இதில் வெரைட்டியாக செய்ய தெரிஞ்சவங்க இந்த வடை சுட்டு சாப்பிடுவாங்க, பணியாரம் சுடுவாங்க, இதில் தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தி ஃபுட் மாதிரி தான். இதை யாருமே நம்ம அவ்வளோவா விரும்புறதில்லை. இப்போ இந்த மேலே உள்ள தொலியை பூரா நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு கத்தி எடுத்து இப்படி கட் பண்ணிடலாம். இப்படி அறுத்தோம்னா அப்படி கரெக்டாக வந்துடும். வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் உள்ள அருவா அறுக்காது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும். பார்த்தீங்களா? இப்படி எடுத்து சூப்பர். உங்களால் கட் பண்ண முடியலைன்னா கொஞ்சம் கூச்சப்படாமல் அப்படியே சாப்பிடலாம். வாவ், நார் இருக்கிறத வெளியே எடுத்து போட்டுங்க. சூப்பராக இருக்குது. இது கத்தி சரியில்லாதனால நான் கட் பண்ணல, அப்படியே சாப்பிட்றேன். ஓகே நண்பர்களே, நீங்கள் அந்த மாதிரி பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.